தொடர் தோல்விகளை சந்திக்கும் எடப்பாடி பழனிசாமி பின்னால் திருமாவளவன் வர மாட்டார் என்று புகழேந்தி தெரிவித்துள்ளார். பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த நாளையொட்டி அண்ணா சாலையில் உள்ள அவரது சிலையின் கீழ் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள திருவுருவப் படத்திற்கு அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த புகழேந்தி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தமிழ் மொழிக்கு தனி மரியாதை பெற்றுக் கொடுத்தவர் பேரறிஞர் அண்ணா என்றும், பேரறிஞர் அண்ணாவினால் தான் திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்கின்றன என்றும் கூறினார். மது ஒழிப்பு மாநாட்டை விடுதலை சிறுத்தை கட்சித் தலைவர் திருமாவளவன் நடத்தப் போவதாக அறிவித்திருந்தார். அரசியலுக்கு அப்பாற்பட்டு அனைவரும் பங்கேற்கலாம் என்று சொன்னார். உடனே கண் காது மூக்கு வைத்து முகத்தை ரெடி பண்ணி எல்லோரும் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறப் போவதாக சித்தரித்து ஒரு மாயை உருவாக்கிவிட்டனர் என்றும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், பேரறிஞர் அண்ணா வளர்த்தெடுத்த கட்சியை சுக்குநூறாக உடைக்கும் பெருமை எடப்பாடி பழனிசாமிக்கு உண்டு என்று வேதனை தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி திருந்தி வர வேண்டும் என்பதுதான் அண்ணா பிறந்த நாளில் தன்னுடைய சூளுரை என்றும் புகழேந்தி தெரிவித்துள்ளார். தொடர் தோல்விகளை காணுகின்ற பழனிசாமி பின்னால் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திருமாவளவன் வருவதற்கு வாய்ப்பில்லை. அவர் மது ஒழிப்பு போராட்டத்தை பொதுவான முறையில் நடத்துகிறார் என்பதை மாத்திரமே சுட்டிக்காட்டி அதனை வரவேற்கிறேன் என்று சொல்லுவதோடு, ஆகவே பழனிசாமி ஒற்றுமை இல்லாமல் பேரறிஞர் அண்ணா உருவாக்கிய திராவிட இயக்கத்தை சுக்குநூறாக இன்றைய தினம் உடைத்தெறிந்த பாங்கு பழனிசாமியை சாரும். திருந்தி வர வேண்டும் பழனிசாமி என்பதுதான் அண்ணாவின் பிறந்த நாளில் சூளுரையாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் முன்னாலே நான் பதிவு